இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனாப்பா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன், இருங்க. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இபன் பத்துதா மால் அப்படின்ற பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பிளேஸ் வந்து நீங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது ஒரு மால் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா துபாய் மெரினா பக்கத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுதான் நீங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இபன் பத்துதா மால் அப்படின்ற மாலில் நம்ம இருக்கோம். இந்த மால் வந்து ரொம்பவே யூனிக். ஏன் யூனிக் நான் சொல்கிறேன்னா, இந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய ஸ்பெஷலாக இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் எல்லாமே அந்த பேரை கேட்டோன்னே என்ன நினச்சிருப்பீங்க? இபன் பத்துதா, என்னடா இது பேர் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? காமெடியாக கூட இருக்கலாம். பட் அவர் யாருன்னா ஒரு அரபிக் ட்ராவலர். அதாவது மிடிவல் பீரியடில் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஒரு பர்சன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்கிடெக்சரை ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அவர் எந்த கண்ட்ரி பண்ணாலும் அந்த கண்ட்ரியோட ஆர்கிடெக்சரை ரொம்பவே நேசிப்பார். அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஸோ அவர் டிராவல் பண்ணப்ப நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கிடெக்சரை அவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு, அதை ரசிச்சிருக்காரு. ஸோ ரசிச்ச ஆர்கிடெக்சரை அவர் கண்ட்ரியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அவரால் முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் அந்த ஒரு விஷயத்த இந்த மாலில் அவங்க பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மால் ஒரு ஆறு கண்ட்ரியை பற்றி அவங்களோட ஆர்கிடெக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக 6 இடத்துல இந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கண்ட்ரியோட ஆர்கிடெக்சரை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த மாலோட ஸ்பெஷாலிட்டி. அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு கண்ட்ரியோட ஆர்கிடெக்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த 6 கண்ட்ரி என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். நம்ம இந்தியாவோட ஆர்கிடெக்சரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு மியூசியம்ஸும் அந்த அளவுக்கு பழங்கால பொருட்களும் கோவிலும், அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் மகாபலிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லிட்டு நிறைய டெம்பிள்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் நம்ம நாட்டில் இருக்க மாதிரி வேற எங்கேயுமே இல்லை. ஸோ அவருக்கு நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட ஆர்கிடெக்சர் ரொம்ப பிடிச்சதுனால அவர் என்ன யோசிச்சாருன்னா அந்த ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சரையும் துபாய்க்கு கொண்டு வரணும். ஐ மீன் ஒரு அரப் கண்ட்ரிஸ்க்கு அதை கொண்டு வரணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் முடியல. ஸோ அவர் முடியாதனால அவர் முடியாததுனால அவரோட நினைவு சின்னமா அப்படின்ற ஒரு இதில் தான் இந்த மாலை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மால் பேர் இபன் பத்துதா. இப்போ புரியும் அந்த பேரோட மீனிங் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. இந்த மாலில் 6 கண்ட்ரியோட ஆர்கிடெக்சரை சொல்லியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அந்த 6 கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் வந்து நம்பர் 1 ஆர்கிடெக்சர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே ஆர்கிடெக்சர் ஒர்க் நிறையா இருக்கனால. செகண்ட் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சைனா. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷியா. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா எஜிப்ட்.
ஓகேவா. 5th வந்து பார்த்தீங்கன்னா டுனிசியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியாது. நானே இங்கே வந்து தான் அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த இடத்துல அந்த டுனிசியான்ற கண்ட்ரி நார்த் ஆப்பிரிக்கால ஒரு பக்கமா இருக்கு. அதுக்கப்புறமா 6வதா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டலூசியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த 6 கண்ட்ரியோட பெவிலியனை நம்ம இந்த மாலில் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த மாலோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மால் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியல. பட் எனிவே நம்ம வந்து புதுசாக தெரிஞ்சுக்கணுன்றப்போ தான் நமக்கு வந்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்ட்ஸ் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ உள்ள என்ன இருக்குன்றதை நம்ம இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நமக்கு தெரியும். ஸோ நீங்களே கூட வந்து சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோலேருந்து வந்தோம். ஸோ மெட்ரோலேருந்து வந்த உடனே நேராக இருக்கிற வழி பார்த்தீங்கன்னா பெர்ஷியா கோர்ட்டில் இருக்கோம் நம்ம. ஸோ பெர்ஷியா கோர்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் போனால் மொத்தம் 3 கோர்ட் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் 2 கோர்ட் இருக்கு. ஸோ இந்த வால் பாருங்க எவ்வளோ ஸ்பெக்டாகுலர் வியூவாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த வால்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க பண்ண அந்த ஒரு ஒர்க்ஸ் தான். வால் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ஃபேசினேட்டிங் நான் சொல்லணும். காரணம் அவங்களோட கலைத்தன்மையை இந்த வால் ஆர்ட் நமக்கு சூப்பராக எடுத்து கொடுக்குது. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் என்ன மாதிரி ரொம்பவே ஆர்டிஸ்டிக் ஒர்க்கை லவ் பண்றீங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கோட். இது வந்து பார்த்தீங்கன்னா எஜிப்தியன் கோட். ஸோ எஜிப்தியன் கோட் உண்மையாகவே செம்மையாக இருக்குது பெர்ஷியா விட. நான் காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல பிரமிட்ஸ், அதுக்கப்புறம் எஜிப்சியன் பற்றி. அவங்க படித்தது நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அவங்களோட வால் ஆர்ட்டில் செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்குது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி அவங்க வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உள்ள நுழைஞ்ச உடனே எகிப்து நம்ம நாட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. சுற்றி அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து அந்த வாலில் சூப்பராக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எஜிப்தியன் கோட் எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எஜிப்தியன் கோட் எப்படின்ட்டு. வாங்க. பின்னாடி ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் பாடிஸை அவங்க அந்த டைம்லேயே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத புதுப்பிக்கிற விதமாக அவங்க இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஸோ அந்த பின்னாடி நான் சொல்லியிருக்க அந்த டிசைன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க வந்து ஜோசியம் பார்க்கறதுக்கு, ஜாதகம் பார்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஸோ உண்மையாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அவங்களோட ஆர்கிடெக்சரை சூப்பராக அவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க இதில். இட்ஸ் ரியலி அமேசிங் நம்ம சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க வந்து ஒரு மோட்டர் கண்டுபிடிச்சு அந்த மோட்டரை வந்து அவங்க வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். ஒரு சிலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சிலை வந்து மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரியும், மேலே இருக்கிற வந்து ஏதோ பார்த்து ஒரு சொல்கிற மாதிரியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை. ஸோ ரொம்ப அமேசிங்காக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம்.